ஒத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? குரங்கு மருந்து நல்ல அர்த்தம். கண்ணா கண்ணா, உச்சி மாமாவும் மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு. இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா, அப்படியேதான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சொரிங்க. ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே, அதானே. அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற? என்னன்னு தெரியலப்பா, நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொரியறதா வாட்டமா இருக்கு. என்ன அது? அலவரப்படாத, அவனிப்போம். கண்ணா இப்ப என்ன பண்ண? ஈ விரட்டின. பழக்கமா கையாலத்தான் ஈய விரட்டுவான், இப்ப வாயாலேயே கடிக்கிறானே, என்னையா இது? ஓகேயா, மருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோன்னு தோணுதுல. சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வருவான், உன் அவன் மனுஷன்ல இருந்து மறுபடியும் குரங்கா மாறிக்கிட்டு இருக்கால. இவன் எப்ப மனுஷனா இருந்திருக்கிறான்? ஏலே இப்ப உனக்கு என்ன தோணுது? கண்ணா, இந்த குற்றாலம், திருப்பதி, ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போய் சுத்தி 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 பார்க்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல, அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கிருந்து ஒரே தாவரா இலங்கைக்கு போய் அங்கிருந்து ஒரே தாவரா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். பாண்டி என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு? ஆத்தா கையை நீட்டு, உனக்காக சேலை துணி வாங்கி வந்திருக்கேன். இந்தா, நல்லா இருக்கா? என்னல விசேஷம்? விசேஷம் தான், கிராமசு வீட்டுல வேலை, அதுவும் ஒரு கூட இருக்கிற சோழினா சும்மாவா? சரியான கோட்டிக்கார பயலா இருக்கிய. வாங்கின சம்பளத்தை உனக்குன்னு செலவு பண்ணாம எடுத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு போய் வாங்கி வந்திருக்கிய. ஐயோ சம்பளம் இருக்காத்தா, சும்மா சொல்லக்கூடாது. சொக்க தங்க எங்க ஐயா 48 பட்டி பெருமையா பேசுனா சும்மாவா? ஏல வேண்டியதை வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டாருன்றேன், அதான் வாங்கி வந்தேன் உனக்கு. ஏல வேலைமா பாருல, இங்க பாரு பிள்ளை, உனக்கு பிடிச்ச கலர்ல கெட்டி புடவையும் லவ் கத்தினியும் வாங்கி வந்திருக்கேன். வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டீங்களா? ஆண்ணுக்கு நினைச்சத லேசா சொல்லிடுவீங்க, பொம்பளைங்க நெஞ்சுக்குழியில உள்ளத சுழுவா சொல்லிடுவாங்களா? சொல்லனா என்ன, நானே எடுத்துக்கிட்டேன். நாலஞ்சு பேர் போட்டு போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தாம்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சு, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுளே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது மேனேஜர் ஆச்சு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன், அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்.
இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே, பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேடா என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்கப்படுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மகன்யா. என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்பா அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சர சர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நான் நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயுதம் ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல ஒண்ணு பண்ணிடாதா, வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒண்ணு பண்ணிடாதா. ஐயா, நீங்க பெத்த குரங்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண கிரமங்களா பழத்தை தின்றிருந்தாலும் பரவாயில்லையே, பிஞ்செல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாமியா. ஐயா கொய்யா விடுங்க, தேங்காய்க்கு வாங்க ஐயா. உங்க பையன் என் தென்னந்தோப்பையே அழிச்சு விட்டாமையா. அவலப்படாதீங்க, ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டஈடு கொடுப்பாரு. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்பா இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. சரிங்க. குரங்குன்னா அப்படிதான் இருக்கும். சரியா, குரங்குன்னா அப்படிதான் இருப்பான். போங்க. பாத்தியாயா, முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் செலவாகும். அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1000கணக்கில் செலவாகிட்டு இருக்கு. ஓகேயா, ஐதியத்தை சொன்னேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு. எது? இந்த குரங்குக்கு கல்யாணம்? என்ன விளையாடுறியா நீ? கல்யாணத்தால ஐத்தியமே குணமாவது அவன் விஷயம் என்ன, சாதாரண விஷயம் இல்ல. அந்த கருப்பையா பயிலால சீரழிஞ்ச நம்ம தாய் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடல. எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா உனக்கு? எனக்கு எதுக்குல இந்த இளவெல்லாம்? என் பொழப்பே அந்த பயல்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதாம்ல. பாண்டி விசேஷமான ஆளுப்பா. சரி சரி, நான் வேலம்மாவை கூட்டிகிட்டு மேக்கால மலை பக்கமா போறேன். இன்னும் ஒரு வாரமாவது போலீஸுடைய சுறுசுறுப்புக்கு நாம ஈடு கொடுத்தாகணும். புறப்படுங்க, நான் புறவை பார்க்க. இந்த பக்கம் திரும்பாம பேசாம என் புறத்தால் விரசலாவா? என்னங்க ஐயா? என்னல பண்ணுத? நீ இங்கே இரு ஐயா. தூத்துக்குடி ஹார்பர்ல லோடு மேனா இருக்கேன் ஐயா. சொந்த ஊரு ஏரல் பக்கம், அங்கதான் பொஞ்சாதியோட போய்கிட்டு இருக்கேன் ஐயா. வண்டியை கொஞ்சம் தள்ளி விடு. வெரி குட். இல்ல ஐயா, உன்னை பார்த்தா பாவமா தெரியுது. உனக்கு ரகசியம் சொல்லுதேன், கிட்டவா. பொஞ்சாதியோட காட்டுல இப்படி தெரியாத, ஆபத்து. சீவல பெரிய பாண்டி இந்த பக்கம் தான் தெரியுதான், ஜாக்கிரதை. சீக்கிரம் போய் சேரு. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் ஐயா. எனக்கு இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே பயம் இல்லையா. வண்டி எடுவ. ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க.
இது யாரு உன் பஞ்சாதியா? ஆமா. உட்கார சொல்லு. வா, உட்காரு. நான் உட்கார். கோணி கீழே போ. டிக்கெட் அப்பனே ഞാൻ ആണ്ടിപ്പണ്ടാരം എമ്മിടം എട്ടിയിൽ പട്ടയും കഴുത്തിൽ കൊട്ടയും மட்டுமே உண்டு. அப்புறம் டிக்கெட்டு நல்ல கேள்வி. யான் உலகிற்கு வரும்போது டிக்கெட் வாங்கியா வந்தோ அல்லது உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்கியா போகிறோம்? இல்லையே சுவாமி, உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். என் அப்பன் பழனி ஆண்ட வேண்டும் வேண்டுதல் நிமித்தம் செல்கிறோம் சாமி. ஆஹா, டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல், உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல். இல்லையா? இப்போ ஓரமாக்கார். ஆலய மூஞ்சியம் பாரு. உங்க டிக்கெட்டு? ஐயா, நாங்க பஞ்சம் பொழைக்க போறோம். அவசரத்துல ஏறிட்டோம். எங்களை புடிச்சு கொடுத்து தண்டிக்காம வர ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க ஐயா. அவன் பரம்பரை ஆண்டி, நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உன்னை விட்டுட்டேன்னா அவனை நான் விட வேண்டி வரும். சார், இவங்களை பார்த்தா தப்பு செய்யறவங்க மாதிரி தெரியல. தெரிஞ்சு தப்பு செய்யறவங்களை தண்டிங்க, தெரியாம தப்பு செய்யறவங்கள விட்டுடுங்க. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நடக்கிறது காந்தி கொலை வழக்கு. நீங்க வேற. அவங்க மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா டிக்கெட்டுக்கு உண்டான சார்ஜை கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போங்க. சரி, உங்களுக்கு டிக்கெட் தானே